வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாளராக மாற இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். வெற்றியாளராக மாற 7 காலை பழக்கங்களை ஒரு கதையாக சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு ஊரில் குமரன் என்ற ஒருவன் இருந்தான். அவனுக்கு அதிகாலையில் சீக்கிரம் எழுவது என்றாலே ஆகாது. அவனது கைபேசி 6 மணிக்கு அலாரம் பீப் பீப் என்று கத்தும். குமரன் ஒரு அடி வைப்பான். அலகாரத்தை ஆப் செய்துவிட்டு திரும்ப படுப்பான். மறுபடியும் 6:15, 6:30, 6:45, இறுதியாக 7:15 மணிக்கு மட்டுமே எழுவான். அடடா! இன்னும் 45 நிமிடங்களில் ஆபீஸ் என்று பதறுவான். குளியல், சமையல், போனில் மெயில் பார்ப்பது, சாப்பிட மறந்து விடுவது. அவசரமாக டீ குடித்துவிட்டு பஸ் பிடிப்பதற்கு ஓடுவான். பெரும்பாலும் பஸ் தவறிவிடும். அப்போது ஆட்டோவில் செல்ல வேண்டியிருக்கும். சம்பளத்தில் பாதி ஆட்டோக்காரர்களுக்கே போய்விடும். அலுவலகத்தில் நுழையும் போது 9:15 அல்லது 9:30 ஆகிவிடும். முதலாளி கண்கள் குமரன் மீது விழும். குமரன், இன்றும் லேட்டா என்பார். சார், டிராபிக் மிகவும் அதிகமாக இருந்தது என்பது அவனது வழக்கமான பொய். அவன் மனசாட்சி குற்ற உணர்வில் வெட்கப்படும். ஆனால் அடுத்த நாளும் அதேதான். அவன் உடல்நிலை கேடாக இருந்தது. தொப்பை வளர்ந்தது. முகத்தில் சோர்வு. சக ஊழியர்கள் மரியாதை காட்டுவதில்லை. பெண்கள் அவனை ஒதுக்கி பார்ப்பார்கள். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என தனக்குள் நினைத்துக் கொள்வான். ஆனால் பதில் கிடைக்காது. அவனது குடும்பத்தில் ஒரே நம்பிக்கை அவனுடைய மாமா ராமநாதன். மாமா சொந்த தொழில் செய்து மிகப்பெரிய வெற்றியாளராக விளங்கினார். மும்பையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி வந்தார். ஒவ்வொரு முறையும் குமரனின் தாய் அழைத்து, அம்மாமா, குமரனுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்பார். மாமா ஒரு நாள் குமரனுக்கு போன் செய்தார். குமரா, நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வருகிறேன். உன்னை பார்க்க விரும்புகிறேன். மதியம் சந்திக்கலாம். குமரனுக்கு பயமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பீச் ரோட்டில் உள்ள ஒரு அமைதியான கஃபே. மாமா முன்பே வந்து உட்கார்ந்திருந்தார். அவரது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. வெள்ளை வேஷ்டி, சட்டை, முடி நரைத்திருந்தாலும் உடல் நிமிர்ந்து இருந்தது. குமரன் வந்து உட்கார்ந்தான். வெட்கத்துடன் தலையை குனிந்தான். எப்படா இருக்கே குமரா என்றார் மாமா. சரிதான் மாமா. நான் சரிதானா? ஒன்னு முகம் சொல்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சோர்வு, ஏக்கம், நம்பிக்கையின்மை. என்னாச்சு சொல்லு. குமரன் மெதுவாக தன் நிலையை சொன்னான். காலை எழுந்திருக்க முடியாதது, அலுவலகத்தில் திட்டு வாங்குவது, உடல்நிலை மோசமாய்க் கொண்டிருப்பது, வருமானம் போதாது, எதிர்காலம் கனவாக இருப்பது என்று வார்த்தைகளை கொட்டினான். மாமா பொறுமையாக கேட்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து மெதுவாக குடித்தார். சொன்னார், குமரா, வெற்றியும் தோல்வியும் ஒரு மாயை. ஆனால் அந்த மாயையை யார் உருவாக்குகிறார்கள் தெரியுமா? நாமே. நம் பழக்கங்களே நம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. நீ காலையில் எழுவதை விட்டால் உன் முழு நாளும் தோல்வியில் தொடங்கும். ஆனால் ஒரு சிறிய மாற்றம் செய்தால் அது பெரும் மாற்றத்தை உருவாக்கும். என்ன மாற்றம் மாமா? 7 காலை பழக்கங்கள். நீ ஒவ்வொரு நாளும் காலையில் 5 மணிக்கு எழுந்து இந்த 7 பழக்கங்களை கடைபிடித்தால் 21 நாட்களில் நீ வேறு மனிதனாக மாறிவிடுவாய். குமரனுக்கு சந்தேகமாக இருந்தது. இத்தனை வருஷமா நான் இப்படித்தான் இருக்கேன். இப்போ எப்படி மாற்றம்? உனக்கு உண்மையில் வெற்றி வேண்டுமா? வேண்டும் மாமா. அப்படின்னா உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர தயாரா? குமரன் தயக்கத்துடன் ஆம் என்றான். மாமா ஒரு காகிதத்தை எடுத்து அதுல 7 விஷயங்களை எழுதி கொடுத்தார். படித்தான் குமரன். 1. அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரு. தூக்கத்தை கட்டுப்படுத்து. 2. நன்றி கூறு. படுக்கையில் இருந்தபடியே மனமாற நன்றி சொல். 3. உடற்பயிற்சி/யோகா 30 நிமிடங்கள் வியர்வை எடு. 4. தியானம் 10 நிமிடங்கள் மூச்சை கவனி. 5வது, வெறும் வயிற்றில் தண்ணீர் 3 முதல் 4 லிட்டர் சூடான எலுமிச்சை. 6வது, புஸ்தகம் படி 20 பக்கங்கள் வெற்றிகரமான நபர்களின் வாழ்க்கை. 7வது, முன்னுரை ஆக்கல் அன்றைய 3 முக்கிய இலக்குகளை எழுது. இதைத்தான் வெற்றியாளர் மாற 7 காலை பழக்கங்கள் என்பார்கள். இதை செய்தால் உன்னால் 30 நாட்களில் உன்னையே நம்ப முடியாது. குமரன் அந்த காகிதத்தை வாங்கி கையில் பிடித்து கொண்டான். அவன் கண்களில் ஒரு புதிய தீப்பொறி தெரிந்தது. மறுநாள் காலை குமரன் 5 மணிக்கு எழுவதற்கு அலாரம் வைத்திருந்தான். இரவு 10 மணிக்கு படுத்தான். ஆனால் தூக்கம் வரவில்லை. 11, 12, 1. சரி, விடிகாலையில் எழுந்தால் போதும் என நினைத்து படுத்தான். அதிகாலை 5 மணி. அலாரம் அடித்தது. குமரனின் கைகள் தாமாக அந்த அலாரத்தை ஸ்னூஸ் செய்ய முயன்றன.
ஆனால் அவன் ஒரு நொடியில் மாமாவின் முகத்தை நினைத்தான். இல்லை, இன்று நான் மாற வேண்டும். படுக்கையை விட்டு எழுந்தான். உடல் சோர்வாக இருந்தது. கண்கள் எரிச்சலுடன் இருந்தன. குளியலறைக்குச் சென்று குளிர்ந்த நீரில் முகத்தை அலம்பினான். கொஞ்சம் தெளிவு வந்தது. சாளரத்தை திறந்தான். வெளியே இருள் சூழ்ந்திருந்தாலும் கிழக்கில் ஒரு வெளிச்சம் தெரிந்தது. பறவைகள் மெதுவாக சத்தம் போடத் தொடங்கின. காற்று புத்துணர்ச்சியாக இருந்தது. என்ன அமைதி என வியந்தான் குமரன். அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அதிகாலையின் அழகை உணர்ந்தான். அந்த இருளுக்குள் ஒரு புதிய தொடக்கம் இருப்பதை உணர்ந்தான். முதல் 3 நாட்கள் மிக கடினமாக இருந்தது. இரவு 9:30 மணிக்கு படுக்க வேண்டும். ஆனால் டிவி பார்க்கும் பழக்கம், போனில் உலாவும் பழக்கம், இவை அவனை விடவில்லை. 4ஆம் நாள் தோல்வியுற்றான். அலாரத்தை அணைத்துவிட்டு படுத்தான். மறுநாள் மாமா போன் செய்தார். குமரா, தோற்றுவிட்டாயா? மாமா, முடியலை. என் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அப்படின்னா நீ முடிவு செய்தது போதாது. ஒரு விஷயம் சொல்றேன். உன் அலாரத்தை அறையின் மறுமுனையில் வை. எழுந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மேலும் நீ ஏன் எழ வேண்டும் என்பதை ஒரு காகிதத்தில் எழுதி அதன் அருகில் ஒட்டு. குமரன் அப்படியே செய்தான். 5ஆம் நாள் அலாரம் அடித்தது. அவன் எழுந்து அதை நிறுத்தினான். தூக்கம் வந்தாலும் காகிதத்தை படித்தான். நான் வெற்றியாளனாக மாற இதுவே முதல் படி. எழுந்தான். அன்று முதல் 5 மணி எழுந்திருப்பது அவனுக்கு பழக்கமாக தொடங்கியது. 7வது நாளில் அவனது உடல் தானாகவே 4:50 விழித்து கொண்டது. எழுந்ததும் முதல் வேலையாக மாமா சொன்னார், நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். இதற்கு முதலில் நன்றி சொல்லு. அப்புறம் குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு, வேலைக்கு, கடவுளுக்கு மனமாற நன்றி சொல்லு. குமரனுக்கு முதலில் சற்று வினோதமாக இருந்தது. என்ன நன்றி சொல்றது? என்னிடம் ஒண்ணுமே இல்லையே என நினைத்தான். ஆனாலும் செய்தான். ஒரு நாட்குறிப்பு எடுத்து 5 விஷயங்களை எழுதினான். இன்று உயிரோடு இருப்பதற்கு நன்றி. அம்மா, உடல்நிலை சரியாக இருப்பதற்கு நன்றி. எனக்கு ஒரு வேலை இருப்பதற்கு நன்றி. இன்று காலை அழகான சூரிய உதயத்தை பார்த்ததற்கு நன்றி. எனக்கு மாமா போன்ற வழிகாட்டி இருப்பதற்கு நன்றி. இதை எழுதும்போது அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுவரைதான் இல்லாதவற்றை பற்றி மட்டுமே நினைத்திருந்தான். இப்பொழுது தன்னிடம் உள்ளவற்றை பார்க்க தொடங்கினான். மாமா சொன்னான், ஒரு மனிதன் தன்னிடம் உள்ளதற்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தால் இல்லாதவை தானாகவே அவனிடம் வரத் தொடங்கும். இது உண்மையாக இருந்தது. குமரனின் முகத்தில் ஒரு பிரகாசம் வந்தது. புன்னகை தானாக வந்தது. அவன் பேசும் விதம் மாறியது. நன்றி என்பதை அவன் வார்த்தைகளில் சொல்ல தொடங்கினான். சக ஊழியர்கள் கூட, குமரன் இப்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கானே என்றார்கள். 10வது நாள் குமரன் 5 மணிக்கு எழுந்தான். நன்றி சொன்னான். இப்போது உடற்பயிற்சி. அவன் முன்பு ஒருபோதும் உடற்பயிற்சி செய்ததில்லை. முதலில் 5 நிமிடம் ஜாகிங் செய்தாலே மூச்சு வாங்கியது. கால் வலித்தது. ஆனால் விடவில்லை. ஒரு யோகா ஆசிரியரின் யூடியூப் வீடியோவை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்ய கற்றுக்கொண்டான். 12 சுழற்சிகள். முதல் நாள் கூட முடியவில்லை. 6 முதல் 7 வரை செய்ததும் வியர்வையில் நனைந்தான். ஆனால் 5வது நாளில் முழுமையாக செய்தான். உடலில் ஒரு லைட்னஸ் வந்தது. தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அவனது தன்னம்பிக்கை அதிகரித்தது. பிறகு தியானம். முதலில் உட்கார்ந்தால் ஓடும் எண்ணங்களை நிறுத்த முடியவில்லை. அலுவலகம், பில், பழைய கோபங்கள், காதலில் ஏமாற்றம் எல்லாம் வந்து போயின. ஆனால் மாமா சொன்னார், எண்ணங்களை நிறுத்த முயற்சிக்காதே. அவை வரட்டும், போகட்டும். நீ மூச்சில் மட்டும் கவனம் வை. குமரன் மெதுவாக மூச்சை கவனிக்க ஆரம்பித்தான். உள்ளிழுக்கும் காற்று, வெளியே விடும் காற்று. 10 நிமிடங்கள் அவனுக்கு முதலில் 1 மணி நேரமாக தோன்றியது. ஆனால் 15வது நாளில் 10 நிமிடம் மின்னல் வேகமாக போனது. அதன் பிறகு அவன் மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. கோபம் குறைந்தது. முடிவுகளை தெளிவாக எடுக்க முடிந்தது. 20வது நாள் குமரன் வெறும் வயிற்றில் 3 லிட்டர் சூடான தண்ணீரில் எலுமிச்சை பிழிந்து குடித்தான். முதலில் வயிறு வீங்கியது. அடிக்கடி டாய்லெட் போக வேண்டியிருந்தது. ஆனால் 3வது நாளிலேயே அவனது செரிமானம் மேம்பட்டது. முகப்பரு குறைந்தது. உடல் சுத்தமானது போன்ற உணர்வு. பின்னர் புத்தகம். மாமா கொடுத்திருந்தார். ரிச் டேட் பூவர் டேட். முதல் நாள் 5 பக்கங்கள் கூட படிக்க தூக்கம் வந்தது. ஆனால் விடவில்லை. படித்து படித்து பழகினான். 20 பக்கங்கள் படிப்பது 40 நிமிடங்கள் ஆனது. ஆனால் ஒவ்வொரு பக்கமும் அவன் சிந்தனையை மாற்றியது. பணம் எப்படி சம்பாதிப்பது? சொத்துக்கள் எப்படி உருவாக்குவது? பாசிவ் இன்கம் என்றால் என்ன? இவையெல்லாம் அவனுக்கு புது உலகத்தை திறந்தன. புஸ்தகம் படித்த பிறகு
மாமா சொன்னதைப் போல ஒரு நாளைக்கு 20 பக்கங்கள் என்றால் ஒரு மாதத்தில் 600 பக்கங்கள், 6 மாசத்தில் 3600 பக்கங்கள், ஒரு வருடத்தில் 7200 பக்கங்கள். ஒரு துறையில் 20 புஸ்தகங்கள் படித்தால் நீ அந்த துறையின் நிபுணனாகி விடுவாய். குமரன் புத்தகத்திலிருந்து குறிப்புகள் எடுக்கத் தொடங்கினான். தான் கற்றவற்றை நடைமுறையில் பயன்படுத்தினான். ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பித்தான். கடைசி பழக்கம், ஆனால் மிக முக்கியமானது. குமரன் தினமும் காலை 6:45 தனது நாட்குறிப்பில் 3 விஷயங்களை எழுதினான். 1. அலுவலகத்தில் எக்ஸ் திட்டத்தை 50% முடிக்க. 2. மாலை 6 மாமாவுக்கு போன் செய்ய. 3. உடற்பயிற்சி தவறாமல் செய்யி. இந்த திட்டமிடல் அவனுக்கு ஒரு திசை காட்டியாக அமைந்தது. முன்பு எதையும் திட்டமிடாமல் எது வந்தாலும் அதை சமாளிப்பான். இப்போது தானே முன்னால் சென்று வேலைகளை முடிப்பான். மாமா சொன்னார், 1 மணி நேரம் திட்டமிடல் உனக்கு 10 மணி நேர வேலையை மிச்சப்படுத்தும். இது உண்மைதான். குமரன் இப்போது அலுவலகத்தில் மிகவும் திறமையாக இருந்தான். அவன் பணிகளை முன்னரே முடித்து முதலாளியின் பாராட்டை பெற்றான். சரியாக 30 நாட்கள் கழித்து மாமா மீண்டும் சென்னை வந்தார். இம்முறை குமரனை அதே கஃபேவில் சந்தித்தார். ஆனால் எதிரில் வந்த நபரை பார்த்து மாமாவுக்கு அதிர்ச்சி. குமரனின் முகத்தில் ஒரு பிரகாசம், கண்களில் உறுதி, உடல் மெலிந்து தோரணை நிமிர்ந்து இருந்தது. வேஷ்டி சட்டை ஒழுங்காக இருந்தது. முகத்தில் புன்னகை. குமரா, நீதான்? மாமா சிரித்தார். ஆமாம் மாமா, நான் தான். உங்களால் மாற முடிந்தது. சொல்லு, என்ன மாற்றம்?